எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய ரூட்ஸ் வேர்கள்ன்ற புத்தகத்தை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மழைக்காலங்கள் கடந்து விட்டன. பீண்டாவின் வயிறு மீண்டும் புடைத்திருந்தது. இப்பொழுதெல்லாம் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக எரிச்சல் அடைந்தாள். அவளுடைய மகன்கள் இருவரையும் அடிப்பதற்கு கை விரைந்தது. ஆடுகளை மேய்க்க சென்று விட்டதால் சில மணி நேரமாவது அவளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைத்ததென்று மகிழ்ந்தான். மாலை வேளைகளில் குடிசைக்கு திரும்பிய பின் தன்னுடைய தம்பிக்காக வருத்தப்பட்டான். லாமினுக்கு குறும்பு செய்கிற வயது. அதனால் அம்மாவிடம் அடிக்கடி அடி வாங்கினான். அவனால் தனியே வெளியே சென்று விளையாடவும் முடியவில்லை. ஆகவே ஒரு நாள் குடிசைக்கு திரும்பிய போது தம்பி அழுது கொண்டிருந்ததை கண்டவன் லாமினை வெளியில் அழைத்து செல்ல அம்மாவிடம் அனுமதி கேட்டான். அவளும் சம்மதித்தாள். அண்ணன் காட்டிய பரிவை கண்டு லாமினுக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. ஆனால் குண்டா வழக்கமான வெறுப்புடனே அம்மாவுடைய காது கேட்டால் தூரம் சென்றவுடன் ஒரு உதை விட்டு குத்தினான். அதிர்ந்து போன லாமின் நாய்க்குட்டி போல அண்ணனுக்கு பின்னால் அடக்கமாக சென்றான். பிற்பகல் தோறும் அண்ணன் வந்து தன்னை வெளியே அழைத்து செல்வான் என்கிற ஆவலுடன் லாமின் வாசலில் காத்திருந்தான். நாள்தோறும் குண்டாவும் அவ்வாறே செய்தான். ஆனால் விருப்பப்பட்ட தம்பியை அழைத்து செல்லவில்லை. அவர்கள் இருவரும் வெளியில் சென்ற வேளையில் அம்மா அவர்களுடைய தொந்தரவு இல்லாமல் ஓய்வெடுத்ததை கவனித்தான். இனிமேல் அவனை கூட்டிக் கொண்டு வெளியில் செல்லாவிட்டால் தனக்கு அடி விழுமோ என்று பயந்தான். தன்னுடைய முதுகில் நதியிலிருந்து தப்பி வந்த பூதாகரமான அட்டை ஒட்டி கொண்டது போல் லாமினை சுமந்து சென்ற போது உணர்ந்தான். ஆனால் விரைவிலேயே தன்னுடைய வயதை ஒத்த பையன்கள் அனைவரும் தமது முதுகுகளிலும் தம்பிமார்களை சுமந்து கொண்டிருந்ததை கவனித்தான். அவர்கள் தனியே விளையாடிய போதிலும் தம்முடைய அண்ணன்மார் மீது பார்வையை ஓடவிட்டு கொண்டிருந்தனர். குண்டாவும் தோழர்களும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. சில சமயங்களில் பெரிய பையன்கள் அம்மனப்பொடியன்கள் மீது சாய்ந்தனர். அவர்கள் பிடிக்க முடியாமல் தவித்ததைக் கண்டு நகைத்தனர். அண்ணன்மார்கள் மரங்களின் மீது ஏறினர். பொடியன்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஏறுவதற்கு முயன்று முடியாமல் சறுக்கி கீழே விழுந்தனர். அதை கண்டபோது பெரிய பயல்களுக்கு குதூகலம் தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கேளிக்கைகளுக்காகவாது அவர்கள் தம்பிமார்களை நாள்தோறும் வெளியில் தூக்கி சென்று விளையாடினர். ஒரு சில நேரங்களில் லாமின் தனித்திருந்த போது குண்டா தம்பி மீது ஓரளவு பாசம் காட்டினான். வீரர்களுக்கிடையே மிகச்சிறிய விதை ஒன்றை பற்றி கொண்டு தம்பிக்கு விளக்கினான். ஜூப்பியூர் கிராமத்தின் மிகப்பெரிய இலவ மரங்கள் எல்லாம் அவ்வளவு சிறிய விதைகளில் இருந்தான் வளருகின்றன. தேனீ ஒன்றை பிடித்து அதன் கொடுக்கை பற்றி விளக்கினான். அதனை திருப்பி போட்டு பூக்களிலிருந்து தேன் எடுப்பது பற்றியும் உயரமான மரங்களின் உச்சியில் கட்டப்பட்ட தேன் கூடுகளில் தேனை சேகரிப்பது பற்றியும் விவரித்தான். லாமின் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பினான். குண்டா அனைத்திற்கும் பொறுமையாக பதிலளித்தான். அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் என்கிற உணர்வு லாமினுக்கு ஏற்பட்டது. அதனை கண்ட குண்டா தன்னுடைய 8 வயதையும் மீறிய பெரியவனாகிவிட்டதாக நினைத்தான். தொல்லை தரும் பிள்ளை பூச்சி என்று தம்பியை பற்றி அவன் கொண்டிருந்த எண்ணம் மெல்ல மெல்ல மாறியது. குண்டா அத்தகைய உணர்வுகளை வெளிக்காட்டி கொண்டதில்லை. ஆனாலும் பிற்பகல் வேலைகளில் வீடு திரும்பிய போது தம்பி தன்னை எதிர்பார்த்து காத்து நிற்கிறானா என்று அவன் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டான். அவர்கள் இருவரும் குடிசை விட்டு வெளியேறுவதைக் கண்ட பிண்டாவுக்கும் மகிழ்ச்சிதான் என்பதை உணர்ந்து கொண்டான். அவள் தன்னுடைய இளைய மகனை கண்டித்த போதெல்லாம் அவனிடம் அடிக்கடி சொன்னதுண்டு, அண்ணனை பார்த்து நல்லபடியாக நடந்து கொள். ஆனால் அடுத்த கணமே குண்டாவையும் ஏதேனும் காரணத்திற்காக அடித்தாள். ஆனால் முன்பு போல அடிக்கடி அடிப்பதில்லை. சொன்னபடி கேட்காவிட்டால் அண்ணனோடு அனுப்ப மாட்டேன்டா என்று கூட அவனை மிரட்டினாள். அதை கேட்ட லாமின் அன்று பகல் முழுவதும் அடங்கியிருந்தான். இப்பொழுதெல்லாம் குண்டாவும் லாமினும் கைகோர்த்து கொண்டு மிகவும் அடக்க ஒடுக்கமாக குடிசையை விட்டு வெளியேறினர். ஆனால் தெருவுக்கு வந்த பிறகு குண்டா கூச்சலிட்டு கொண்டு ஓட்டம் பிடித்தான். லாமின் பின்தொடர்ந்து ஓடினான். விளையாடும் இடத்தில் லாமின் அம்மன பயல்களுடனும் குண்டா தனது தோழர்களுடனும் இணைந்து கொண்டனர். மதிய வேளைகளில் கும்மாளம் போட்டு கொண்டிருந்த போது குண்டாவுடன் ஆடு மேய்த்த பயல் ஒருவன் லாமினை தாக்கினான். அவனுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டான். உடனே அங்கு விரைந்து சென்ற குண்டா அந்த பயலை கீழே தள்ளிவிட்டு கோபமாக கத்தினான். அவன் என் தம்பிடா. அந்த பயலும் எதிர்த்து நின்றான். விட்டால் 2 பேரும் கட்டி உருளுவார்கள் போலிருந்தது. மற்ற பயல்கள் அவர்களை பிடித்து கொண்டனர். அழுது கொண்டிருந்த லாமினை தூக்கி கொண்டு வெறித்து பார்த்து கொண்டிருந்த விளையாட்டு தோழர்களை விட்டு விசுக்கென்று புறப்பட்டு விட்டான். தன்னுடைய சக மேய்ப்பானுடன் தான் அவன் அவ்வாறு நடந்து கொண்டதை நினைத்து குண்டா மிகவும் வருத்தப்பட்டான். எப்பொழுதும் தான் வெறுப்புடன் ஒதுக்கி வந்த குட்டி பயலுக்காக மல்லு கட்ட துணிந்ததை எண்ணி வியந்தான். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு லாமின் தன்னுடைய அண்ணன் செய்ததையெல்லாம் தானும் செய்து காட்ட முற்பட்டான். சில நேரங்களில் ஒமோராவும் பிண்டாவும் பார்த்து கொண்டிருந்த போது கூட அவனுடைய சேட்டைகளை தொடர்ந்தான்.
அவனுடைய குறும்புத்தனத்தை பிடிக்காதவன் போல நடித்தாலும் குண்டாவிற்கு ஓரளவு பெருமையாகத்தான் இருந்தது. ஒரு மதிய வேளையில் தாழ்வான மரம் ஒன்றின் மீது ஏறுவதற்கு முயன்ற லாமின் கீழே விழுந்து விட்டான். குண்டா அவனுக்கு மரம் ஏற சொல்லிக் கொடுத்தான். பின்னொரு நாள் மல்யுத்தம் கூட கற்றுக் கொடுத்தான். அவனை மற்ற விளையாட்டு தோழர்கள் மத்தியில் அவமானப்படுத்தியவனுக்கு வலிமையை காட்ட வேண்டும் அல்லவா? வாயில் விரலை வைத்து சீழ்க்கை ஒளி எழுப்புவதற்கு பழக்கினான். என்னதான் முயன்றாலும் லாமினால் குண்டாவைப் போல ஒளி எழுப்ப முடியவில்லை. அம்மா தேநீர் தயாரிக்க பயன்படுத்திய இலைகளை அடையாளம் காட்டினான். குடிசைக்குள் ஊர்ந்த சாண வீட்டில்களை பிடித்து வெளியில் விட வேண்டும், அவற்றை துன்புறுத்துதல் பாவம் என்றான். அதே போல சேவல்களின் கொண்டையை தொடுவது கூட அதைவிட பாவம். ஆனால் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து கற்றுக் கொடுத்த போதிலும் லாமினுக்கு சூரியனை பார்த்து நேரத்தை கணிக்க தெரியவில்லை. நீ ரொம்ப சின்னவன், போக போக கற்றுக்கொள்வாய், சமாதானப்படுத்தினான். ஆனாலும் எளிமையான ஒன்றை கற்றுக்கொள்வதில் சுணக்கம் காட்டினாலோ ஓயாமல் நச்சரித்து கொண்டிருந்தாலோ லாமின் மீது கோபம் கொண்டு அடித்து விட்டான். உடனே தம்பியை அடித்ததற்காக மிகவும் வருந்தினான். அவனை தேற்றும் விதமாக தன்னுடைய அங்கியை அம்மனமாக தெரிந்தவனுக்கு கொடுத்து அணிய செய்தான். ஜூப்பியூர் கிராம ஆடவருக்கும் பெரிய பையன்களுக்கும் தனக்கும் இடையே இருந்த இடைவெளியை நினைத்து குண்டா அடிக்கடி வருத்தப்பட்டதுண்டு. தம்பியுடன் சேர்ந்து விளையாட துவங்கிய பிறகு வருத்தம் சற்றே குறைந்திருந்தது. இன்னமும் 10 வயது கூட நிரம்பாத பொடியன் அம்மாவின் குடிசையில் வசிப்பவன் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் ஏதேனும் ஒன்று நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆம்பளையாவதற்கான பயிற்சி பெறுவதற்காக சென்றிருந்த பெரிய பையன்கள் குண்டா வயது பல்களை கண்டால் உருமுவதும் உதைக்க வருவதுமாக இருந்தனர். ஒமோரோ வயதை ஒத்த ஆடவர் அவர்களை ஏதோ சகித்து கொள்ள வேண்டியவர்கள் என்பது போல நடத்தினர். அம்மாக்களும் கூட சரிவர மதிப்பதில்லை. புல்வெளிகளில் தனித்திருந்த போது பல முறை குண்டா கோபத்துடன் நினைத்ததுண்டு. பெரிய ஆளாக வளர்ந்த பின்னால் அம்மாவை ஒரு பொம்பளை என்கிற விதத்தில் அவர்களுக்குரிய இடத்தில் வைக்க வேண்டும். 1000 இருந்தாலும் அம்மா அல்லவா? உடனே கனிவும் பாசமும் பொங்கி வழிந்தது. அத்தகைய நிலைமைகள் அனைத்தையும் விட குண்டாவிற்கும் அவனுடைய தோழர்களுக்கும் மிகவும் கூடுதலான எரிச்சல் ஊட்டிய நிலைமை ஒன்றிருந்தது. அவர்களுடைய பருவத்தை சேர்ந்த அவர்களுடன் ஆடி திரிந்த பெண்கள் விரைவிலேயே தாங்கள் மனைவியராகும் தகுதியை அடையப் போவதை பறைசாற்றிக் கொண்டிருந்தனர். குண்டா ஆதங்கப்பட்டான். பெண்கள் 14 வயதில் அதற்கும் குறைந்த வயதில் கூட மனம் முடித்து வைக்கப்பட்டனர். ஆண்களை பொறுத்தவரை 30 வயதை கடந்த போதிலும் திருமணத்தை பற்றி நினைக்கவியலாது. பொதுவாக 5 to 10 வயதிற்குட்பட்ட பயல்கள் மிகுந்த புறக்கணிப்புகளுக்கு ஆளாக வேண்டியிருந்தது. அவர்களுக்கிருந்த ஒரே குதூகலம் பகல் பொழுதில் ஆடுகளுடன் புல்வெளிகளில் தன் விருப்பம் போல கும்மாளம் அடிப்பது மட்டுமே. குண்டாவுக்கு புதிதாக லாமினுடைய உறவாடல்கள் இனிமை அளித்தது. குண்டாவுடன் தனிமையில் நடந்து சென்ற போதெல்லாம் சில சமயங்களில் தந்தைமார் தமது மகன்களை அழைத்து சென்றது போல எங்கேயோ பயணம் செய்கின்ற களிப்பினை உணர்ந்தான். எப்படியோ லாமின் தன்னை அறிவு களஞ்சியமாக மேல் நோக்கி பார்த்தபடி நடந்தபோது தன்னையும் பெரிய மனுஷனாக பாவித்து பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு குண்டாவிற்கு கிடைத்தது. அடியொற்றி நடந்து சென்ற லாமின் குண்டாவை கேள்வி மேல் கேட்டு துளைப்பான். இந்த உலகம் எப்படி இருக்கும்? அதுவா? இது வரையில் யாருமே உலகம் முழுவதும் சுற்றி வந்ததில்லை. உலகத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் யாருமே இல்லை. ஆசானிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறாய்? குண்டா திருக்குரானிலிருந்து முதல் ஸ்லோகங்களை அரேபிய மொழியில் ஒப்பித்தான். இப்போது நீ சொல்லு பார்க்கலாம். லாமின் முயன்றபோது ரொம்பவே குழம்பி போனான். குண்டாவிற்கு தெரியும் அவனால் முடியாது என்று. உடனே தந்தை பாசம் பொங்க, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் என்றான். ஏன் யாருமே காகங்களை கொல்வதில்லை? ஏனென்றால் நம்முடைய மூதாதையரின் ஆவிகள் காகங்களிடம் உள்ளன. பிறகு லாமினிடம் அவர்களுடைய பாட்டி ஆயிஷா இறந்து போனதை பற்றி கூறினான். நீ அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, உனக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மரத்தில் இருக்கிறது என்ன பறவை? பருந்து. அது எதை சாப்பிடும்? எலிகள், சிறு பறவைகள் எல்லாம். ஓ, தனக்கு அவ்வளவு விவரங்கள் தெரியும் என்று குண்டா ஒருபோதும் உணர்ந்ததில்லை. ஆனால் அவனுக்கே ஒன்றுமே தெரியாத ஏதேதோ பொருட்களை பற்றி லாமின் கேட்டுக்கொண்டே இருந்தான். சூரியன் நெருப்பு மேலையா இருக்கு? அப்பா ஏன் நம்மோடு தூங்குவதில்லை? அது போன்ற கேள்விகள் எழுந்தபோது முறைத்து பார்த்து உருமலுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டான். அவன் கேட்ட பல கேள்விகளுக்கு ஒமோரோ அப்படித்தானே செய்தார். லாமின் அதற்கு மேல் எதுவும் கேட்டதில்லை. மாண்டிங்கர் இனத்தவரின் குடும்ப பயிற்சி பேச விரும்பாதவர்களிடம் ஒருபோதும் பேசக்கூடாது என்று கற்பித்திருந்தது. சில நேரங்களில் குண்டா ஏதோ தனிப்பட்ட சிந்தனையில் மூழ்கிவிட்டவனைப் போல பாவனை செய்தான். அது போன்ற தருணங்களில் லாமின் அவன் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். குண்டா எழுந்தபோது அவனும் கூடவே எழுந்தான். வேறு சில சமயங்களில் லாமின் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் எதையாவது செய்து பேச்சை மாற்றிவிட்டான்.
லாமின் குடிசையை விட்டு வெளியே செல்லும் வாய்ப்புக்காக காத்திருந்து அவனுடைய கேள்விக்கான பதிலை தந்தையிடமாவது தாயிடமாவது கேட்டு பெற்றான். அப்படிப்பட்ட கேள்விகளை எதற்காக கேட்டான் என்பதை அவன் அவர்களிடம் தெரிவித்ததில்லை. ஆன போதிலும் அதற்கான காரணம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. உண்மையில் குண்டாவை பெரிய பையனாக மதிக்க தொடங்கிவிட்டனர். அவனும் லாமினை பொறுத்தவரை நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான். வெகு விரைவிலேயே லாமின் ஏதாவது தவறு செய்தால் பிண்டா முன்னிலையிலேயே அவனை திட்டத் தொடங்கிவிட்டான். அம்மா இட்ட வேலைகளை செய்வதில் அவன் சுணக்கம் காட்டினாலோ ஏடாகுடமாக பேசினாலோ திருத்தும் விதமாக கை நீட்டவும் துணிந்து விட்டான். பிண்டா கண்டும் காணாமல் கேட்டும் கேளாதது போல இருந்து கொண்டாள். அம்மாவோ அண்ணனோ முறைத்து பார்ப்பதற்கு முன்பே லாமின் தனது கடமைகளை சரிவர நிறைவேற்ற கற்றுக்கொண்டான். இப்போதெல்லாம் லாமினுடைய கேள்விகளை குண்டா அப்பாவிடம் கேட்டபோது உடனே பதில் கிடைத்தது. எருது தோளான அப்பாவின் பாய் சிவப்பாக இருக்குது. எப்படி? எருது சிவப்பா இல்லையே. கார நீரையும் வண்ண பொடியையும் கொண்டு நான் அதற்கு சாயமேற்றினேன், அம்மா கூறினாள். அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? சூரியன் உதித்து வருகின்ற இடத்தில், ஒமோரோ பதிலளித்தார். அடிமைகள்னா யாருனா? ஒரு மதிய வேளையில் லாமின் குண்டாவை கேட்டான். நரநரவென்று பற்களை கடித்தவன் அமைதியாகிவிட்டான். நடந்து கொண்டே சிந்தனையை ஊற்றினான். யாரோ பேசியதை ஒட்டு கேட்டுவிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் என்று நினைத்தான். பூச்சாண்டிகளால் பிடித்து செல்லப்பட்டவர்கள் அடிமைகளாக்கப்பட்டனர் என்று அறிந்திருந்தான். ஜூப்பியூர் கிராமத்தில் சிலரிடம் அடிமைகள் இருந்ததாக பெரியவர்கள் பேசியதை குண்டா ஒட்டு கேட்டிருந்தான். ஆனால் உண்மையில் அடிமைகள் யார் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. பல சந்தர்ப்பங்களில் லாமினுடைய கேள்விகள் அவன் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தின. அடுத்த நாள் பிண்டாவுக்காக புதிய உணவு கிடங்கு கட்டுவதற்காக பனை மரங்களை வெட்டி கொண்டு வர ஒமோரோ புறப்பட்டார். தானும் உடன் செல்வதற்கு குண்டா அனுமதி கேட்டான். ஒமரோவுடன் எங்கு செல்வதாக இருந்தாலும் குண்டாவுக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் அன்று இருள் அடர்ந்த குளுமையான பனங்காட்டை அடையும் வரை இருவருமே வாயை திறக்கவில்லை. பின்னர் திடீரென்று குண்டாவே கேட்டான், அடிமைகள்னா யாருப்பா? முதலில் நரநரத்த ஒமோரா எதுவும் பேசாமல் காட்டிற்குள் பொருத்தமான மரத்தை தேடி பல நிமிடங்கள் அங்குமிங்குமாக அலைந்தார். அடிமைகள் யாரு அடிமைகள்ல என்று பிரித்து சொல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒரு வழியாக உகந்த மரத்தை தெளிவு செய்து கோடாரியால் வெட்டி கொண்டே பதிலளித்தார். குடிசைகள் வேயப்பட்டுள்ள புல்லினத்தின் தன்மையை வைத்து அடிமைகளையும் சுதந்திர மனிதர்களையும் பிரித்து கொள்ளலாம். குண்டாவிற்கு தெரிந்திருந்தது. சுதந்திர மனிதர்களுடைய குடிசைகள் உயர்ந்த வகை புல்லால் வேயப்பட்டிருந்தது. ஆனால் அடிமைகள் முன்னிலையில் அடிமைகளை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாது. ஒமோரோவின் பார்வையில் கண்டிப்பு தெரிந்தது. குண்டாவிற்கு ஏன் பேசக்கூடாது என்பது புரியவில்லை. ஆனாலும் பேச மாட்டேன் என்பது போல தலையை ஆட்டினான். பனை மரம் விழுந்தது. ஒமோரோ அதன் மீதிருந்த தடித்த சொரசொரப்பான பகுதியை செதுக்கி எடுத்தார். பழுத்த பனம்பழங்கள் சிலவற்றை பறித்து கொண்டிருந்த குண்டாவிற்கு அப்பா அன்றைக்கு நல்ல மனநிலை இருந்ததாக பட்டது. லாமினுக்கு அடிமைகள் பற்றி விளக்கங்கள் அளிப்பதற்காக தேவையான விவரங்களை பெற்றுவிடலாம். சிலர் மட்டும் அடிமைகளாக இருக்க மற்றவர்கள் அப்படி இல்லையே ஏன்? பல்வேறு வழிகளில் மக்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டனர். சிலர் அடிமை தாய்களுக்கு பிறந்தனர். ஜூப்பியூர் கிராமத்தில் வாழ்ந்த அப்படிப்பட்ட அடிமைகள் சிலருடைய பெயர்களை ஒமோரோ குறிப்பிட்டார். அவர்களை குண்டா நன்கு அறிந்திருந்தான். அவர்களில் சிலர் அவன் வயது தோழர்களுடைய பெற்றோர். வேறு சிலர் தம்முடைய தாயக கிராமங்களில் பஞ்சம் ஏற்பட்ட போது பட்டினி தாழாமல் ஜூப்பூர் வந்தடைந்து தமக்கு பசியை தீர்த்தவர்கள் வசம் தம்மை அடிமைகளாக ஒப்படைத்தனர். இன்னும் சிலர் எதிரி இனத்திலிருந்து கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட முதியவர் சிலருடைய பெயர்களை ஒமோரோ குறிப்பிட்டார். சாக துணிவில்லாமல் கைதிகளானதால் அடிமைகளாக்கப்பட்டனர். வெட்டிய மரத்தை சுமந்து செல்வதற்கு ஏற்ற விதத்தில் துண்டுகளாக்கினர். தந்தை குறிப்பிட்ட பெயர்களுக்குரியவர்கள் அடிமைகள் என்ற போதிலும் மரியாதைக்குரியவர்கள் என்றார். நம்முடைய மூதாதையர் வகுத்துள்ள விதிகளில் அவர்களுக்கும் உரிமைகள் உறுதியளிக்கப்பட்டுள்ளன. அடிமைகளுக்கு உணவு, உடை, தங்குவதற்கு குடிசை, விளைச்சலில் பாதி பங்கு என்கிற விதத்தில் உழைப்பதற்கு நிலம், உடன் வாழ்வதற்கு மனைவி அல்லது கணவன் ஆகிய அனைத்தையும் அடிமைகளுக்கு எஜமான்கள் வழங்க வேண்டும். கொலைக்காரர்களாகவும் திருடர்களாகவும் வேறு குற்றங்கள் இழைத்ததற்காக தண்டனை விதிக்கப்பட்ட அடிமைகளைத்தான் எஜமானர்கள் அடிக்கவோ வேறு விதத்தில் தண்டிக்கவோ செய்தனர். அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள். அடிமைகள் எப்போதுமே அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டுமா? குண்டா கேட்டான். தேவையில்லை. வயல்களில் பாடுபட்டு பெரும் பாதி பங்கை சேமித்து தாம் பட்ட கடனை அடைத்துவிட்டு விடுதலை பெற்றுக்கொள்வர். அவ்வாறு விடுதலை அடைந்த சிலருடைய பெயர்களையும் ஒமோரோ குறிப்பிட்டார்.
அடிமைகளாக தொண்டு செய்த குடும்பங்களிலேயே திருமணம் புரிந்து கொண்டு அடிமை தலையிலிருந்து விடுவித்து கொண்டவர்களும் உண்டு. பனை துண்டுகளை சுமந்து செல்வதற்கு ஏதுவாக ஒமோரோ உறுதியானதும் தடிமனானதுமான பச்சை கொடியை பின்னினார். வேலை செய்து கொண்டே தம்முடைய எஜமானர்களை காட்டிலும் வளமடைந்த அடிமைகள் சிலரை குறிப்பிட்டார். வேறு சில அடிமைகள் வாழ்க்கையில் வளமடைந்து தாமே சிலரை அடிமைகளாக கொண்டிருந்ததையும் இன்னும் சிலர் மிக பெரும் புகழ் பெற்று திகழ்ந்ததையும் விளக்கினார். சுந்தியதா, குண்டா வியப்புடன் கூவினான். பாட்டிமாரும் கதைப்பாடல்கள் உயர்த்தியவர்களும் அந்த மாபெரும் அடிமை மூதாதையின் வீர தீர செயல்களை பற்றியும் பல எதிரிகளை வென்றதை பற்றியும் விவரித்திருந்தனர். ஒமோரோ பல்லை கடித்தபடி தலையாட்டி ஆமோதித்தார். அதனை அறிந்திருந்ததில் அவருக்கு மகிழ்ச்சி. அவனுடைய வயதில் அவரும் சுந்தியதா பற்றிய கதைகளை கேட்டிருந்தார். அவனை சோதிக்கும் விதமாக மேலும் ஒரு கேள்வி கேட்டார். சுந்தியதாவினுடைய தாயார் சோகோலோன், எருமை மனுஷி. குண்டா பெருமை பொங்க கூறினான். ஒமோரோ நகைத்தார். பின்னிய கொடியால் கட்டப்பட்ட 2 பனை மரத் துண்டுகளை தூக்கி தனது தோள்களில் சுமந்து கொண்டு நடந்தார். பணம் பழங்களை தின்றபடி குண்டா பின்தொடர்ந்தான். கிராமத்திற்கு திரும்பிய வழி நெடுகிலும் முடவரான அறிவு திறமிக்க அந்த அடிமை தளபதி சதுப்பு நில புதர்களுக்குள்ளும் பிற ஒளிவிடங்களிலும் மறைந்திருந்த அடிமைகளை கொண்டு படை நடத்தி மிகப்பெரிய மண்டிங்கர் பேரரசை வென்றெடுத்த வரலாற்றை கூறிக்கொண்டே நடந்தார். ஆம்பளைக்கான பயிற்சிக்கு செல்லும்போது அவரை பற்றிய நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வாய். அப்படி ஒரு காலம் வரப்போவதை எண்ணி குண்டா உடலெங்கும் நடுக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் திகில் நிறைந்த ஆர்வமும் மீதூர்ந்தது. வெறுக்கத்தக்க தன்னுடைய எஜமானனை விட்டு சுந்தியதா தப்பி ஓடியதாகவும் தம்முடைய எஜமானர்களை பிடிக்காத பலரும் அவ்வாறு செய்ததாகவும் ஒமோரோ கூறினார். தண்டனை விதிக்கப்பட்ட அடிமைகளை தவிர ஏனைய அடிமைகளை அவர்களுக்கு விருப்பமில்லாத எஜமானர்களிடம் விற்கலாகாது. நியோபோட்டா பாட்டி கூட அடிமைதான் என்றார் ஒமோரோ. வாய் நிறைய மென்று கொண்டிருந்த பணம் பழத்தை குண்டா திகைப்பில் அப்படியே விழுங்கிவிட்டான். அதனை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. பாசம் மிகுந்த பாட்டியை பற்றி காட்சிகள் அவனுடைய மனத்திரையில் பளிச்சிட்டன. குடிசையின் வாசலில் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு கிராமத்தின் 12-15 அம்மணப்பயல்களை கண்காணித்தவாறு பொய் மயிரால் தலைக்கவிகளை நெய்து கொண்டிருந்தவள். வழியில் போவோரையெல்லாம் தன்னுடைய தடித்த வார்த்தைகளால் துளைத்தெடுத்தவள். அவளுடைய மனத்தில் பட்டதென்றால் வயசாளிகளை கூட விட்டு வைத்ததில்லை. அப்படிப்பட்டவள் யாருக்கும் அடிமையாக இருந்திருக்க முடியாதே. அடுத்த நாள் மாலையில் ஆடுகளை பட்டியில் அடைத்த பிறகு லேமனை கூட்டிக் கொண்டு குடிசைக்கு சென்றபோது விளையாட்டு தோழர்கள் இருந்த வழக்கமான வழியை விடுத்து நியோபோட்டா பாட்டியின் குடிசை முன்பு அமர்ந்தனர். சில நொடிகளில் வாசலில் ஆள் அரவம் தட்டுப்பட்டதால் பாட்டி வந்தாள். குண்டா அவளுக்கு ரொம்ப பிடித்தமானவன். ஒரே பார்வையில் அவனுடைய மனத்தில் ஏதோ முக்கியமான எண்ணம் ஓடியது என்று உணர்ந்து கொண்டாள். பொடியன்களை உள்ளே அழைத்தவள் அவர்களுக்கு மூலிகை தேனி தயாரிப்பதில் முனைந்தாள். அப்பா அம்மாவெல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டாள். நல்லா இருக்காங்க பாட்டி. நலம் விசாரித்ததற்கு நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டி? குண்டாவின் குரல் பணிவாக ஒலித்தது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். குண்டாவிற்கு அடுத்த வார்த்தைகள் வரவில்லை. தேநீர் குடுக்கைகள் வந்தன. ஒரு வழியாக உளறிவிட்டான். நீங்கள் எப்படி அடிமையானீங்க பாட்டி? இப்போது பாட்டிக்கு வார்த்தைகள் கிடைக்க சற்று நேரமானது. சொல்கிறேன். கடைசியில் பாட்டியின் குரல் வெடித்தது. இங்கிருந்து நெடுந்தொலைவில் இருந்த நான் வாழ்ந்த கிராமத்தில் ரொம்ப காலத்திற்கு முன்பு, அப்போ நான் இளம் மனைவியாக இருந்த சமயம், ஒரு ராத்திரி அக்கம் பக்கத்தில் குடிசைகள் எரிந்து கூரைகள் நொறுங்கி விழுந்த வீதியில் மக்கள் எழுப்பிய கூக்குரல் கேட்டு விழித்தெழுந்தேன். என்னுடைய 2 பிள்ளைகளையும், ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பற்றி இழுத்துக்கொண்டு அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினேன். என்னுடைய கணவர் அதற்கும் சில நாட்களுக்கு முன்பு பழங்குடி மக்களிடையே நடந்த போரில் இறந்து விட்டார். வெளியே வெள்ளைக்கார அடிமை பிடிப்பவர்கள் தம்முடைய கருப்பு பணியாட்களுடனும் ஆயுதங்களுடனும் நின்றிருந்தனர். ஊர் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. தப்பியோடிய முடியாதவர்களையெல்லாம் மந்தைகளைப் போல ஒன்று சேர்த்தனர். படுகாயம் அடைந்திருந்தோரையும் அவர்களுடன் நடந்து செல்ல முடியாத குழந்தைகளையும் வயசாளிகளையும் மற்றவர்கள் கண் முன்பாகவே கொடூரமாக வெட்டி கொன்றனர். சொல்லிக் கொண்டிருந்த பாட்டி வெடித்து அழுதாள். என்னுடைய 2 குழந்தைகளையும் வயதான எனது தாயையும் கூட. லாமினும் குண்டாவும் ஒருவர் கையை மற்றவர் இறுக பற்றி கொண்டனர். பாட்டி தொடர்ந்தாள். கைதிகளை கழுத்துடன் கழுத்து இரும்பு வளையங்களால் பிணைத்து கொளுத்திய வெயிலில் கரடு முரடான பாதை வழி பல நாட்கள் அடித்து துன்புறுத்தியபடி ஓட்டி சென்றனர். வேகமாக நடக்கும்படி முதுகில் விழுந்த சவுக்கடி தாழாமல் பலர் சுருண்டு விழுந்தனர். அடுத்த சில நாட்களில் மேலும் பலர் பசியாலும் களைப்பாலும் கீழே விழுந்தனர்.
சிலர் முன்னோக்கி நடக்க பெரிதும் போராடினர். இயலாதவர்களை அங்கேயே காட்டு விலங்குகள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு தமது பயணத்தை தொடர்ந்தனர். வழியில் எதிர்ப்பட்ட கிராமங்கள் எரிக்கப்பட்டு சிதைந்து கிடந்தன. ஒரு காலத்தில் குடும்பங்கள் வாழ்ந்த குடிசைகளின் கூரைகளும் மண் மதில்களும் சாம்பல் திட்டுக்களாக வயிற்றை பிசைந்தன. அவற்றுக்கிடையே கிடந்த மனிதர்களுடையதும் விலங்குகளுடையதுமான எலும்புகளும் மண்டையோடுகளும் குலை நடுங்க செய்தன. புறப்பட்ட போது இருந்த எண்ணிக்கையில் பாதிக்கும் குறைவானவர்களை காம்பே நதிக்கரையிலிருந்து 4 நாள் பயண தூரத்திலிருந்து ஜூப்பியூர் கிராமத்தில் அடிமைகளாக விற்கப்பட்டனர். அங்கே இளம் கைதி ஒருத்தி ஒரு மூட்டை தானியத்திற்காக விற்கப்பட்டாள். அதுதான் நான். அப்படித்தான் எனக்கு நியோபோட்டா என்கிற பெயரும் ஏற்பட்டது. குண்டாவுக்கு தெரியும், அந்த பெயருக்கு ஒரு மூட்டை தானியம் என்று பொருள். என்னை அடிமையாக விலக்கி பெற்றால் ரொம்ப நாளைக்கு முன்பு செத்து போனான். அப்போ இருந்து நான் இந்த குடிசையில் தான் வசிக்கிறேன். கதையை கேட்ட லாமின் உடல் பீதியில் உதறியது. குண்டா பாட்டியின் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் பரிவும் பாசமும் பல மடங்கு அதிகரித்தது. பாட்டி இரு பொடியன்களையும் அன்பொழுக பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அவர்களைப் போலவே அவர்களுடைய அம்மா அப்பாவையும் தனது மடியில் வைத்து சீராட்டியவள். உங்க அப்பா ஒமரோவுக்கு நான் இங்கே வந்தபோது 5 வயதுக்கும் குறைவாக தான் இருந்திருக்கும். அவரோட அம்மா ஆயிஷா, அதுதான் உங்கள் பாட்டி, எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழி. பாட்டியை ஞாபகம் இருக்கா? இருக்கு என்பது போல தலையை ஆட்டிய குண்டா தன்னுடைய தம்பிக்கு பாட்டியை பற்றிய செய்திகளை எல்லாம் கூறியதாகவும் பெருமை பொங்க தெரிவித்தான். ரொம்ப நல்லது, இப்போ நான் என் வேலையை பார்க்கணும், ஓடுங்க. தேநீர் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட பிண்டாவின் குடிசையை நோக்கி மெதுவாக நடந்தனர். இருவருடைய முகத்திலும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துவிட்ட இறுக்கம் தெரிந்தது. அடுத்த நாள் மாலை வேளையில் குண்டா ஆடுகளை மேய்த்து திரும்பிய போது நியோபோட்டா பாட்டி சொன்ன கதையை பற்றிய பல கேள்விகளுடன் லாமின் காத்திருந்ததை கண்டான். ஜூப்பியூர் கிராமத்தில் எப்பவாது அப்படி தீப்பற்றி எரிந்ததுண்டா? தெரிந்து கொள்ள விரும்பினான். குண்டா அதுபோல ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்றும் கிராமத்தில் அதற்கான அடையாளமே தெரிந்ததில்லை என்றும் கூறினான். அடிமை பிடிக்கிற வெள்ளைக்காரன்களை பார்த்திருக்கிறாயா? பார்த்ததே இல்லை. இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.